வணக்கம். ஆய்வுக்களத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தண்ணீருக்குள் அழுவோரின் கண்ணீரை யார் அறிவார் என்பது போல அறியப்படாத கண்ணீர் கதைகள் இன்று மென்பொருள் நிறுவன ஊழியர்களுக்கு சொந்தம். எந்த துறையில் வேலை கிடைத்தால் உலகையே வென்றுவிட்டதாக மகிழ்ந்தார்களோ, எந்த மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைத்தால் பரம்பரையே பசியின்றி இருக்கலாம் என்று நினைத்தார்களோ, எல்லாமே நொடிப்பொழுதில் கலைந்துவிட்ட கனவாகிவிட்டது ஆயிரக்கணக்கானோருக்கு. இந்திய அளவில் பெருங்கொடையாளர்கள் வரிசையில் எந்த நிறுவனம் முதல் 5 இடங்களுக்குள் வந்துவிட்டதோ, அந்த ஒரு நிறுவனத்திலிருந்து மட்டுமே 3 ஆண்டுகளுக்குள் 90,000 பணியாளர்களை குறைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த ஆண்டில் மட்டும் 25,000 30,000 பேர் வரை நீக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலானோர் முதல் தலைமுறை ஊழியர்கள். அதிலும் 80% பேர் தங்கள் வேர்களை கிராமத்தில் கொண்டிருப்பவர்கள். என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருக்கின்றனர். நிறுவனங்களின் தரப்பிலோ இது வழக்கமான ஒன்றுதான், திறமை அளவீட்டின்படி குறைவை கண்டவர்களைத்தான் நாங்கள் நீக்குகிறோம் என்கின்றனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்கலாம். பங்கேற்போர் மென்பொருள் நிறுவன உரிமையாளர் திரு ப. சீனிவாசன், ஊழியர் தரப்பு வாதங்களை வைக்க திரு விஜயகுமார் மற்றும் உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷா. நேயர்களே, சுருக்கமான கேள்விகளோடு நீங்களும் பங்கு பெறலாம். ஆழமான அலசலுக்கு அகலாதிருங்கள் ஆய்வுக் களத்திலிருந்து. வணக்கம். முதலில் திரு சீனிவாசன், ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் கடந்த ஆண்டின் இதே காலாண்டை விட இந்த ஆண்டின் காலாண்டு வருமானம் ஏறத்தாழ 600 கோடி ரூபாய் அதிகம். ஒட்டுமொத்த வருமானமும் அதிகம். நியாயமான எந்த காரணமும் இல்லாமல் ஏறத்தாழ இந்த ஆண்டு மட்டும் 30,000 பேரை வேலையை விட்டு தூக்குவேன் என்கிறார்களே, இது கொஞ்சமாவது நியாயமா? அந்த நிறுவனம் இதற்காக சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்றால், தகுதி அடிப்படையில் நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது வழக்கமாக நடைபெற ஒரு நிகழ்வு தான் என்று எல்லா நிறுவனங்களும் இதே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மென்பொருள்கள் இருக்கு. தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு நிறுவனங்களை வைத்துக்கொண்டு தான் இப்போ நம்ம அலசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பல மென்பொருள் நிறுவனங்கள் இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. சேர்ந்த நாளிலிருந்து அந்த தொழிலாளி அந்த நிறுவனத்தில் சேர்ந்த நாளிலிருந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். 1 அல்லது 5 விழுக்காடுக்குள்ளே தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதே சமயம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் மாதிரி புதிதாகவும் ஆட்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதை நம்ம சிந்திக்க வேண்டியது. அவர்கள் பழையவர்களா, அனுபவஸ்தர்கள் இல்லையா? அப்படி அல்ல. அது அவர்களுடைய தகுதி, அவர்கள் வெறும் பழையவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் மட்டுமல்ல, அந்த தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை அப்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவுத்திறனையும் அவர்கள் ஆற்றலையும் அவர்களை தகுதிப்படுத்திக்க அவர்களால் இயலவில்லை. அதாவது அவர்களையும் நம்ம தர குறைவு என்று சொல்ல முடியாது, அவர்களால் இயலவில்லை. குறிப்பிட்ட சில பேருக்கா, அல்லது ஐடி துறையில் 40க்கு மேல் நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்வார்களே, அதை போல 40 வயதிற்கு மேல் அவர்களுக்கு அறிவு மழுங்கி விடுகிறது என்று சொல்ல வருகிறீர்களா? அது அறிவு திறனை அவர்களுக்கு குறைந்து சொல்ல முடியாது. அவர்களால் இப்போ நீங்கள் ஒரு கொள்ளளவு என்று சொல்லலாம். ஒரு 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 பாத்திரத்தில் இவ்வளவுதான் தண்ணி வைக்க முடியுங்கிற மாதிரி அதற்கு மேலே அந்த அறிவு அவங்களுக்கு செலுத்த முடியவில்லை, இயலவில்லை. இயலாமை என்று சொல்லக்கூடிய எல்லாமே தவிர அவர்களுக்கு அந்த மனசோர்வு ஏற்படலாம், இல்லை அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு ஏற்படலாம். அதனால் அவங்க தகுதியை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சோர்வு ஏற்படலாம், அவ்வளோதான். அதை உற்சாகப்படுத்துவதற்கு பல பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். எல்லாம் செய்த பிறகு இன்னும் சில பேர் வாய்ப்புக்காகவும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த புதியவர்கள் உள்ளே வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, அதே எப்படி இவர்கள் கடந்து வந்த பாதையோ அதையும் அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் வெளியே போகிறவங்களை மட்டும் பாராட்டக்கூடாது, புதியவர்களும் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இது ஒரு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு தொழில்நுட்பம். இது இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத்தின்றதுனால இது வெளியே மிகப்படுத்தி பேசப்படுகிறது. இது எல்லா தொழிலையும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த ஐடி துறைகளில் ஒரு 40 வயதிற்கு மேல் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பது நிதர்சனம். நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கவில்லை என்றால் அந்த சூழல் வரலாம். சரி, உங்களுடைய கருத்து என்ன? ஊழியர் தரப்பில் வந்திருக்கிற திரு விஜயகுமார். திரு சீனிவாசன் அவர்கள் சொன்ன கருத்து முழுக்க முழுக்க பொருத்தமற்றது நான் கருதுகிறேன். முதலாக இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் துவங்கப்பட்ட போது அவர்கள் தங்கள் சொந்த பணத்திலிருந்து இந்த நிறுவனத்தை துவங்கவில்லை. இந்த நிறுவனத்திற்காக துவங்கப்பட்ட கட்டமைப்புகளும் தங்கள் சொந்த பணத்திலிருந்து செய்யவில்லை. எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கட்டமைப்பும்
தொழிற்பூங்காக்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இவற்றையெல்லாம் அமைப்பதற்காக இந்திய அரசு பல லட்சம் கோடிகளை செலவு செய்திருக்கிறது. அதே போல் மாநில அரசுகளும் பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் திரட்டப்பட்ட பல லட்சம் கோடி ரூபாய் நிதி மூலத்தை செலுத்தி தான் இந்த தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே அரசு தானே இவங்களுக்கு இந்த உரிமையும் கொடுத்திருக்கு, அதே அரசு தான் இப்போது இந்த கேள்வி எழுகிறது. இந்த அரசு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே துவங்குகின்ற போது அவர்களோடு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOUவில் என்ன சொல்லியிருக்கிறது, என்ன நிபந்தனைகள் விதித்திருக்கிறது என்கிற கேள்வி இப்போது எழுகிறது. அவற்றை வெளியிட வேண்டும். ஏன்னு சொன்னால் இப்படி துவங்கப்பட்ட மென்பொருள் நிறுவனமாகட்டும் சரி, அல்லது ஆட்டோமொபைல் துவங்கப்பட்டிருக்கின்ற மிக பிரம்மாண்டமான நிறுவனங்களாகட்டும் சரி, இவர்களெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் இங்கே பல கட்டுமான வசதிகளை அனுபவித்து கொண்டு பல லட்சம் கோடி ரூபாயை லாபமாகவும் திரட்டி கொண்டு ஒரே இரவில் கொத்து கொத்தாக தொழிலாளர்களை வேலையை விட்டு துரத்துகிறார்களே, இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்வி. நீங்க எடுத்தோடனே அந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க. இன்னொரு பக்கம் அவங்கவுங்க கேபின், அவங்கவுங்க வாழ்க்கை, பக்கத்துல கேபின்ல என்ன இருக்குதுன்னு கூட தெரியாத நிலையில தானே அவங்கவுங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஊதியம் என்ற நாம மேல் மட்டத்துக்கு வந்துட்டோம் எடுத்தெடுப்புல. இந்த சமூகத்திலிருந்து ஏறத்தாழ சற்றே பிரிந்து விட்டது போன்ற உணர்வு, ஒரு மேல் நாட்டு வாழ்க்கை முறையை பின்பற்றிட்டு இருந்தாங்க. சற்றே கூட வருமானம் கிடைத்தால் கூட வேலை பார்த்து கொண்டிருந்த கம்பெனியை நட்டாற்றில் விட்டுவிட்டு அடுத்த நிறுவனத்திற்கு செல்லக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த நிலைமை. இப்ப அன்னைக்கு மட்டும் நிறுவனங்கள் கண்ணீர் விட்டது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த கலாச்சாரத்தை யார் உருவாக்கினார்கள்? இந்த கலாச்சாரத்தை தொழிலாளர்கள் உருவாக்கவில்லை. தொழிலாளர்கள் இயல்பாக அந்த கலாச்சாரத்திலிருந்து வளரவில்லை. இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் உருவாக்கினார்கள். திட்டமிட்டு உருவாக்கினார்கள். அது ஒரு கலாச்சார சீரழிவாக உருவாக்கினார்கள். மற்றொரு புறத்திலே லாபம் இல்லாத எதையும் மதிக்காதே தூக்கி எறி என்கிற பண்பாட்டை உருவாக்கினார்கள். பல IT துறை ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமூகத்திலிருந்து ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த புதிய பொருளாதார கொள்கை உருவாவதற்கு முன்பாக இருந்த சமூகம் தன்னுடைய சொந்த உறவுகளை அவர்களுடைய சொத்து மதிப்பு அடிப்படையில் பார்க்கவில்லை, உறவு அடிப்படையில் தான் பார்த்தார்கள். இப்போது வரவு செலவு அடிப்படையில் தான் தன் சொந்த குடும்ப உறவுகளை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் உருவாக்கியது தான். லாபம் இல்லாத எவரோடும் உன்னுடைய உறவை வைத்துக் கொள்ளாதே, வரவில்லாத எதோடும் உன்னை இணைத்துக் கொள்ளாதே என்கிற பண்பாட்டை உருவாக்கியவர்கள் இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் தான். திறமையின் அடிப்படையில் அதில் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியாதவர்களை மட்டும்தான் நீக்கம் செய்கிறோம் சொல்றாங்களே, அதுல நியாயம் இல்லையா? இது ஒரு விந்தியான பதிலாக இருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகள் வேலை செய்தவர், 10 ஆண்டுகளாக அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், இரவு பகல் பாராமல் வேலை சுமையெல்லாம் ஏற்றுக்கொண்டவர், தன்னுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையில் கூட ஈடுபட முடியாத அளவுக்கு வேலை சுமையும் வேலை நேரமும் அவரை துரத்தி கொண்டே இருந்து அப்படி வேலை செய்தவர் ஒரே இரவில் வேலையை விட்டு துரத்தப்படுகிறார். இந்த நிறுவனங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர் இப்படி வேலையை விட்டு துரத்தப்பட்டவர் என்ன ஆனார், எப்படி இருக்கிறார், செத்தாரா, எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள், எத்தனை பேர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் அநாயகர்களாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பார்க்கிறார்களா? அப்படி இல்லாமல் புதியவர்களுக்கு நாங்கள் வேலை பார்க்க வேண்டுமா? அவர்களுக்கு அரசாங்கமே அனுமதிச்சிருக்குது. அதுக்கு அரசாங்கம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கேள்வி ஏதும் கேட்க வேண்டியதில்லை, அனுப்பலாம், சங்கம் கட்டக்கூடாது, எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கு. அதை அரசாங்கம் சொல்லட்டும். இப்படித்தான் இந்த பெயரில் தான் நாங்கள் இவர்கள் அனுமதித்திருக்கிறோம். சிறப்பு பொருளாதார மண்டலங்களிலே அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட உரிமைகளை வழங்கி இருக்கிறோம். அவர்கள் யாரை வேண்டும் வேலை வைத்துக் கொள்ளலாம், 2-3 ஆண்டுகளை வேலை விட்டு துரத்தி கொள்ளலாம். இதற்காகத்தான் இந்த அரசு இத்தனை லட்சம் கோடிகளை செலவு செய்திருக்கிறது. இதுதான் புதிய பொருளாதார கொள்கை, இதுதான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்று அரசுகள் சொல்லட்டும், கட்சிகள் சொல்லட்டும். தொடர்ந்து பேசலாம். இது குறித்து உங்கள் விரிவான கருத்துக்களை நான் இடைவெளிக்கு பிறகு பெறுறேன். முதல் அடிப்படையில் இந்த வேலை நீக்கத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது நிறைய ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கிறது உண்டு. இப்போ 2008 ஒரு ரெசெஷன் பீரியட் வந்துச்சு. அப்போவும் ஏற்றால இதே மாதிரி மனநிலையில் மக்கள் இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய டியூஸ், நிறைய லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் திடீர்னு ஒரு பெரிய சம்பளம், அதாவது அவங்க அப்பா எத்தனையோ வருஷமாக சர்வீஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற காசை அவங்க ஒரு சம்பளத்திலேயே வாங்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறாங்க, கடகடன்னு டியூஸ் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸை வேறு லெவலுக்கு கொண்டு போக பார்க்குறாங்க. இந்த ஜாபில் செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, இதோடைய ஃப்யூச்சர் என்ன, இதெல்லாம் தெரியாமலே பண்ணுறாங்க. ஒன்று
ரெண்டாவது எந்த கம்பெனியுமே வந்து இத்தனை வருஷம் நீங்கள் வேலை செய்யலான்னு கான்ட்ராக்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்களுக்கே நல்லா தெரியும் இது நிரந்தரமான வாழ்வாதாரம் இல்லை அப்படின்றது. அதுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. பட் அதையும் மீறி வந்து ஒரு ஷாக், இந்த மாதிரி போயிடுச்சே திடீர்னு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஷாக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ இவ்வளோ ஏர்லியாக சொல்லியிருக்கதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வழக்கமாக வந்து ஓவர் நைட் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிற ஐடி கம்பெனிஸும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் இவ்வளோ முன்னாடி சொல்லியிருக்கதே வந்து நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். ஆனால் மனதளவில் டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெரிய டிப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாப் டிப்ரெஷன் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த குடும்பங்கள், அந்த குழந்தைகள், அந்த மாப் டிப்ரெஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுதான் இதுவரை இந்தியா பழகாத ஒரு, இந்த துறையில் பழகாத ஒரு விஷயம். என்ன நடக்குமோ என்ற அச்சமும் நேர்கிறது. வேலை இழக்கும் ஐடி தொழிலாளர்களின் நிலை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சீனிவாசன், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படிங்கிற பெயர்ல இந்த ஐடி ஊழியர்களின் நலன்கள் எல்லாம் பறிபோயிருக்கின்றனவோ? முழுமையாக சொல்லிட முடியாது. இப்போ ஒரு சில நிறுவனங்களில் சில நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் நன்றாகவே நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. பொருளாதார மண்டலம் நல்லா இருக்கு, ஆனா அந்த ஊழியர்கள் நிலை என்னன்னு யோசிக்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. இவங்களால ஒரு சங்கம் கூட வைத்துக்கொள்ள அனுமதி இல்லையே, அதை ஏத்துக்கிறீங்களா? இப்ப சங்கம் வச்சிருக்காங்க, உங்க கருத்து என்ன? அதாவது இந்த மாதிரியான மென்பொருள் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, எந்த நிறுவனங்களையும் சங்கம் வருவது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் என்ன ஒன்று, ஏன் இதில் இப்போ இது ஒரு விவாத பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துகிறது. தொழிற்சங்கங்கள் இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்துட்டா உண்மையிலேயே தொழிலாளருக்கு நலனை அவர்கள் பார்ப்பார்களா? இதில் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது, அந்த தொழில் முனைவோர்களுக்கும் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது, வாடிக்கையாளர்களுக்கும் அச்ச உணர்வு ஏற்படுது. ஒட்டுமொத்த சமுதாயமே ஒரு அச்ச உணர்வு ஏற்படுறதுனால அவங்களுக்குலாம் அச்சம்னா தொழிலாளர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஆமா, இப்போ உங்களை போன்ற முதலாளிகள் மட்டும் ஃபிக்கில இருக்கிறீங்க, நாஸ்காம்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் சங்கம் தேவை, தொழிலாளர்களுக்கு வேண்டாமா? நான் அதை தான் நான் சொல்ல வரேன். அவர்களுக்கு அந்த சங்கம் வேண்டான்றதெல்லாம் எனக்கு கிடையாது, இருக்கலாம். ஆனால் அதனுடைய முறைமை, இப்போ ஒரு குடும்பத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு சகோதரருக்கு ஒரு உரிமை இருக்கலாம், ஒரு மகனுக்கு ஒரு உரிமை இருக்கலாம், மகளுக்கு உரிமை இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த உரிமையை அவர்கள் அந்த குடும்பத்தில் நிலைநாட்டக்கூடிய, அது தனக்கு வேண்டியதை பெறக்கூடிய ஒரு கேள்விகளோ அதை எப்படி கையாளுங்கிற முறை வரும்போது அப்போ ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டதுன்னா அந்த குடும்பத்துக்குள்ளேயே அது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த பகைமை பல பரம்பரைக்கு தொடர்ச்சியாக வர்ற மாதிரி தான் இன்றைக்கு தொழிற்சங்களுடைய நடவடிக்கை அப்படி இருக்கக்கூடாது என்பது தான். அந்த உரிமையை நிலைநாட்டி தான் ஆக வேண்டும். தொழிலாளர்களுக்கான நலன்களை பெற்றுத்தரதான் வர வேண்டும். அரசிடமிருந்து பெற்றுத்தரணும், அந்த முதலாளிகிட்டே இருந்து பெற்றுத்தரணும். அதே சமயம் இந்த ஏன் இன்னைக்கு ஒரு உளவியல் நிபுணரை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம இதை விவாதிக்கிறோம், இந்த சமுதாயத்திலேயே அது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. முதலீட்டாளர்களுக்கும் அச்ச உணர்வு ஏற்படுது, முதலாளிகளுக்கும் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துது. அந்த உரிமையை நிலைநாட்டும் போது அந்த அச்ச உணர்வு இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இவரை போன்றவருடைய என்னுடைய கோரிக்கை. ஒரு காலத்தில் 18 மணி நேரத்திற்கு மேலாக வேலை பார்த்து கொண்டிருந்த உழைப்பாளர்கள் சமூகம் போராடினதுனால இன்றைக்கு அத்தனை பேரும் 8 மணி நேரம் வேலை பார்த்தால் போதும் வந்திருக்கு. இன்னும் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி என்றால் ஒருவர் 5 மணி நேரம் வேலை பார்த்தால் கூட போதும் என்ற அளவு வந்தால் கூட அது பாராட்டத்தக்கது தான். இவர்கள் சங்கமாக சேர முடியாத ஒரு நிலை, அந்த மனநிலையில் தான் இவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதையும் மீறி சேர துணிந்திருக்கிறாங்க. இப்படி சேர முற்படுவது உளவியல் ரீதியாக இவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருமோ? அந்த மாப் டிப்ரெஷன் இதுல குறையுமா? ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை அனுமதிக்கலாம்ன்றீங்க? ஆனா இதனால பிரயோஜனம்னு பார்த்தா எதுவும் இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நீங்க சொல்றது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும், இன்னொருத்தவங்களும் நம்ம மாதிரியே இருக்கவங்க நம்ம கிட்ட பேசுறாங்கன்றது ஒன்று இருக்குமே ஒழிய வேற எதுவும் உங்களுக்கு ஒரு போராட்டத்தினால ஒரு பயன் கிடைக்குமான்றது கேள்விக்குறிதான். சரி, அப்ப அதுக்கான பதில் இவர்கிட்ட இருக்கலாம். ஒப்பாரி வைக்க மட்டும்தான் சங்கமா? அப்போ அதுக்கான வரலாறு இல்லை, அப்படி இல்லை, வரலாறு இல்லை. அதாவது நீங்கள் சொல்லும் போது சொன்னதுதான் 18 மணி நேரம் வேலை செய்த வரலாறெல்லாம் இருக்கிறது. இந்த வரலாற்றில் தொழிலாளர்கள் பெற்ற உரிமைகள் எல்லாம் முதலாளிகள் முதலீட்டாளர்கள் தானாக முன் வந்து தந்தது இல்லை. இந்த தொழிலாளர்கள் பல 100 ஆண்டுகளாக போராடி பல பேர் வேலையை இழந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலையை பறிகொடுத்து செத்துப்போய் பிறகுதான் இந்த உரிமையை பெற்றார்கள். சட்டப்பூர்வ நான் நினைக்கிறேன் அவங்க சந்தேகம், இவ்வளவு பெரிய பெரு நிறுவனங்களோடு உங்களால் மோத முடியுமா, அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியோட? இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அப்படி தொழிலாளர்கள் தாங்கள் ஒரு சங்கமாக திரண்டால் இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் அவர்களை நசுக்கிவிடும். அப்போ இதில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? இதில் என்ன சட்டபூர்வமான நடவடிக்கை இருக்கிறது? அப்போ பெரிய நிறுவனங்கள் எல்லாம் சட்டவிரோதமாக நடந்து கொள்வார்கள்
என்கிற அச்சம் தானே ஏற்படுகிறது. இல்ல வழக்கமா உங்களை போன்ற சங்கங்கள் ஒரு அடிமட்ட தொழிலாளர்கள் விஷயங்கள்ல தான் தலையிடுவீங்க, போராடுவீங்கன்னு பெரும்பாலும் அறியப்படுறீங்க. இவர்கள் 1 லட்சம் 2 லட்சம் ஊதியம் வாங்கக்கூடியவர்கள் தான் இப்ப விலக்கப்படுறாங்க. இவர்கள் ஏற்கனவே தனித்தனி முதலாளிகளுக்கு ஒப்பானவர்கள் தான் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வராமல் போயிற்று? இவர்களுக்காகவும் எப்படி போராட வேண்டும் என்று துணிந்தீர்? நாங்கள் அப்படி கருதவில்லை. பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஐடி நிறுவன ஊழியர்கள் எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனையை சந்திப்பார்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறோம். பல இணையதளங்களில் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம். அவர்கள் மத்தியில் பல கூட்டங்கள் நடத்தி நாங்கள் அவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி போராடி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், தொழிற்சங்க இயக்கம் என்பது வெறும் ஆலை தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மட்டும் பார்ப்பதல்ல, மூளை உழைப்பு தொழிலாளர்களுக்கும் அது பொருந்தக்கூடியது தான். அந்த வகையில் தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு உங்களால் அவங்களுக்கு இன்னும் வேலை போகக்கூடிய அபாயம் இருக்கிறதோ என்ற கேள்வியும் இருக்கிறது. உங்கள் பதிலுக்கு முன்னதாக ஒரு நேர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம்மா. வணக்கம். ஓகே, சுருக்கமா சொல்லுங்க, விரைவா பேசுங்க. இது ஆக்சுவலி ஃப்ரீ பிளான் இல்லாம தான் அவங்க பண்றாங்க. ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்றாங்க, நைட் ஷிஃப்ட் அப்புறம் டே ஷிஃப்ட் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆளுங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க திங்க் பண்றாங்க, இவங்களை வச்சு ஒர்க் பண்ண முடியுமா, ஒர்க் பண்ண முடியாதான்னு அப்புறம் திங்க் பண்ணி அவங்களை வெளியே அனுப்பிடுறாங்க. இப்படித்தான் மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. சீனிவாசன், ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு இத்தனை பேரை எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அப்ரைசல் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போலித்தனம் தான் அதில் நடக்குதுன்னு சொல்றாங்களே. அது ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டு. பொதுவாக இந்த நிறுவனங்கள் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேம்பஸ் இன்டர்வியூங்கிற ஒரு ஃப்ரெஷரை தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது அந்த நிலையில் அவங்க இவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யணுன்றதை கணிக்க முடியாது. ஆனால் அதே சமயம் அவர்கள் கையில் பல பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாடுகளிலிருந்தும் பல ப்ராஜெக்டை கையில் வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர்களை எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணிவிட்டு ஒரு சில 6 மாதமோ 1 ஆண்டு காலமோ அவர்களை முதல்ல பயிற்சி கொடுத்து தயார்படுத்துகிறாங்க. தயார்படுத்திட்ட பிறகு யாரை எந்த திட்டத்தில் எந்த இடத்துல ஆன்ஷோரா ஆஃப்ஷோரா அப்படிங்கிறத அவர்களை அமைத்தால் சரியாக இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. நீங்கள் கேம்பஸ் ரெக்ரூட் போதே இவர்களை இந்த திட்டத்தில் போடணும்னு எந்த நிறுவனமும் முடிவு பண்ணுறதில்லை. நேரடியாக ஒரு சில வைஸ் பிரசிடென்ட் அந்த நிலையில் இருக்கிறவங்க வேணால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு முடிவு பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது மாசா இருக்கிற தொழிலாளர்கள், அந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பணிக்கான பயிற்சியை மட்டும் தர்றாங்களே, அதோட சேர்த்து திடீர்னு வெளியில் அனுப்புனாலும் அனுப்புவோம், மனசை தயார்படுத்திக்கோங்கன்னு அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்குமா? அதற்கான பயிற்சி ஒரு சில நிறுவனங்களுக்கு, நானே சில நிறுவனங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ஸ்ரீபெரும்புத்தூர் பல நிறுவனங்கள் மூடப்பட்ட போது நேரடியாக ஒரே நாளெல்லாம் அனுப்பப்படவில்லை. அவர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரெல்லாம் பெண்கள், குறிப்பாக பெண்கள் யாரெல்லாம் நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ, இவர்கள் ஏற்கனவே அந்த நிறுவனத்தை மூடிவிட்டாலும் அவர்கள் அந்த கடமை இல்லாமல் வெளியே போகல. என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் தொழில் முனைவோராக ஆக விரும்பினா கூட அந்த பெண்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சின்னு பல ஆயிரம் பெண்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி கூட கொடுத்தாங்க. அதற்கான செலவை அந்த நிறுவனமே ஏற்றுக்கொண்டது. அப்படி கொடுக்கும் போது இன்றைக்கி சில பெண்கள் ஒரு தையல் பயிற்சியிலேயோ இல்லை ஒரு அழகு சாதனை பியூட்டிஷியன் என்றக்கூடிய அந்த பயிற்சியிலேயோ பயிற்சி பெற்று வங்கி நிதி உதவி பெற்று தொழில் முனைவோர்களாகவும் ஆகியிருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏன் அந்த குறிப்பிட்ட அளவில் தகுதி சொல்லணும்னா, வேலையே தேடிக்கொண்டே இருக்கிற ஒரு இளைஞன் வேலை அவனை தேட வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த அச்ச உணர்வே வராது. நீங்களே நியாயமா சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மென்பொருள் துறையில வாங்கக்கூடியவங்களுக்கு அதற்கிணையான ஊதியம் வேண்டும் என்றால் அதற்கான பணியிடங்கள் வாய்ப்பு மிக 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 குறைவு. அவங்க என்னதான் செய்ய முடியும்? வேற துறைக்கு போக முடியுமா? அது கூட ஒரு மாயை தான். இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நேரடியாக சொல்றேன், கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி பேசப்பட்டிருக்கிற ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கி கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் உலக அளவில் பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை சொல்லித்தரக்கூடிய நிறுவனங்களோ இல்லை பயிற்சி கூடங்களோ இருக்கலாம். ஆனால் அதற்கு முழுமையான தகுதி பெற்ற மக்கள், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் குறைவு தான். நீங்க மீண்டும் மீண்டும் அவங்க தங்களை தகுதிப்படுத்திக்கணும்ன்றதுலேயே சொல்ல வர்றீங்க. இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? சார், தமிழ்நாட்டில் 548 காலேஜ் இருக்கு சார். சொல்லுங்க. ஐடி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட எல்லா காலேஜ் கூடயும் எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எத்தனை வேலைக்கு தான் வேலை கொடுக்க முடியும்? அதோட சார், நான் இருக்கிறது வெயில் பிரதேசம். எங்களுக்கு எதுக்கு சார் ஷூ கோட்டு? கிட்டத்தட்ட காலேஜ் எங்கள் ஐடி ஃபீல்டுக்காகவே ஒரு ரோபோட் மாதிரியும் ஒரு ஸ்லேவ் அடிமை மாதிரியும் உருவாக்கிட்டு இருக்காங்க சார். என்ன குறைந்த ஊதியத்தில் அதிக தொழிலாளர்களை பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சார். உங்க அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? இணைப்பில் இருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? சார், இதற்கான பதில். கூடாஞ்சேரியில இருந்து ராஜாராம் பேசுறேன் சார். கேளுங்க ராஜாராம்.
சார் ஏதாவது ஐடி கம்பெனில சார். ஹலோ சொல்லுங்க, கேக்குது. எல்லாருக்கும் வந்து 50,000 1 லட்சம் 1.5 லட்சம்னு கொடுக்கறத விட 50,000 கொடுத்து 2 பேரு 40,000 கொடுத்து 3 பேரு அப்படி வேலைக்கு நிறைய பேரை சேர்க்கலாம் இல்லைங்களா சார்? சரி, ஒருவேளை நீங்க தான் இந்த ஐடியாவே அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்களோன்னு தோணுது. உங்க அழைப்புக்கு நன்றி. திரு விஜயகுமார், உங்களால இருக்கிறவங்க வேலையும் பறிபோயிடக்கூடாது, என்ன பதில்? இதுவரை தொழிற்சங்கத்தால் வேலை பறிபோன வரலாறே கிடையாது. நோக்கியா மூடப்பட்டதும் ஃபாக்ஸ்கான் மூடப்பட்டதும் எந்த தொழிற்சங்கத்தால் வேலை பறிபோன வரலாறு கிடையாது என்ற நிலையில பார்த்து நான் இப்படி பாக்குறேன். 25,000 பேர் எடுத்து விட்டு 55,000 பேரை வேலைக்கு புதிதாக எடுக்க போறோம்னு சொல்றாங்களே, இவங்களை வச்சிருந்து 55,000 பேருக்கு வேலை இல்லையே. 25,000 பேர் வேலைக்கு அனுப்புகின்ற அந்த செயலை பற்றி, அந்த கொடூரத்தை பற்றி இந்த நிறுவனங்கள் என்ன சொல்கிறது? அரசிடமிருந்து இவ்வளவு கோடி ரூபாய் மானியத்தை வாங்கி, கட்டமைப்புகளை வாங்கி, தொழில் துவங்கி ஒரு 25,000 பேரோட உழைப்பை 10 ஆண்டுகளாக சுரண்டிவிட்டு தூக்கி குப்பையில போட்டு விடுவோம் என்பது நேர்மையான செயலா? ஒரு சமூக விரோதி கூட அப்படி சிந்திக்க மாட்டான். அவர்களுக்காவது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குமா என்று பார்க்கவாவது செய்யலாம். அந்த புதுசா உருவாகி வர்றாங்களே, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அந்த கண்ணோட்டத்தில் உங்களால் பார்க்க முடியல. இருப்பவர்களை துரத்தி விட்டு புதியவர்களை எடுத்துக்கொள்வது என்பது என்ன வகை நேர்மை? ஒரு 40 வயசுல ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா அல்பாயுசுல சாகர வயசா அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் நிறைய பேர் பேசுவாங்க. 25-30 வயதுகளில் 35 வயசுல வந்து விஆர்எஸ் அப்படின்னு வேலையில இருந்து துரத்தப்படுகின்ற அந்த சம்பவத்தை நினைத்து பாருங்க. 25 வயது 35 வயதில் வேலை இழந்து இந்த வயதுக்கு பிறகு புதிய வேலைக்கு போக முடியாது. அப்படி நிலையில சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனை, அவருடைய குடும்பங்கள் ஏற்பட பிரச்சனை, பல குடும்பங்களில் பல பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கார்கள். விவாகரத்துகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. குறிப்பாக ஐடி நிறுவன ஊழியர்கள் மத்தியில் விவாகரத்து கண்ணோட்டம் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கணவனும் மனைவியும் ஒரே நிறுவனத்தில் ஒரே துறையில் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியாக கூட வாழ முடியாத நிலையில் ஷிஃப்ட் மாறி வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் இருந்தவர்கள் இப்போது வேலை பறி போகின்ற இந்த தருணத்தில் வந்து பல குடும்பங்கள் பிரிவுபட்டு போவதும் உளவியல் ரீதியாக இவ்வளவு ஊதியம் வாங்குறவங்க முறையாக சேமிப்பு பழக்கம் இருந்தால் ஒரு 2 ஆண்டு காலம் வேலை இல்லாமல் இருந்தால் கூட தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் அல்லவா? இது இந்த கண்ணோட்டத்தை, இந்த வேலை உத்தரவாதமான வேலை இல்லை, எப்போது வேண்டுமானால் வேலை இழப்பு ஏற்படலாம் என்று இந்த ஊழியர்களை கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக தேர்வு செய்வது போது எவரும் சொல்லவில்லை. சரி, கேம்பஸ் இன்டர்வியூ என்பது எப்பொழுதாவது உங்களுக்கு 58-60 வயது வரை எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்கிறார்களா? எந்த கேம்பஸ் இன்டர்வியூல நான் 35 வயதில் வெளியிலே துரத்தி விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? இதையும் சொல்லவில்லை, அதையும் சொல்லவில்லை. ஆகவே இந்த சமூகத்தில் நிலவுகின்ற கண்ணோட்டம் என்ன? இந்த நாட்டில் 58 வயசு என்பது ஒரு ஓய்வு பெறுகின்ற வயது என்பது ஏற்கனவே அறியப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. தனியார் துறை என்றாலே இப்படித்தானே? தனியார் துறை எல்லா துறைகளிலும் இல்லையே. ஏற்கனவே இங்கே செயல்பட்டு வருகின்ற பல்வேறு ஆட்டோமொபைல் துறைகள் இருக்கிறது, பல்வேறு என்ஜினியரிங் நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் பாரம்பரியமாக தான் 58 வயது வரை ஓய்வு பெறுகின்ற வயதை அறிவித்து ஆனால் வேலை நிறுத்தத்தை அதிக சம்பளம் பெறுகிறார்களோ அதுவே ஒரு சான்று. அதிக சம்பளம் ஆபத்து. ஒரு நேயர் இணைப்புல இருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? ஐயா, என்னுடைய கேள்வி வந்து சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு. கேளுங்க. அதாவது ஒரு நாட்டில் ஒரு தொழில் செய்யும் பொழுது அந்த நாட்டினுடைய முறையை நீங்க வந்து மதிச்சு நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷனுக்கு பொது லீவ் விட்டா நீங்க டபுள் இன்கம் கொடுத்து வேலைக்கு வர சொல்றீங்க. அப்புறம் ரெண்டாவது டபுள் இன்கம், நோ சைல்டு, நோ மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் கொடுத்து இந்த இயற்கையான ஒரு தமிழக சூழ்நிலையை நீங்க வந்து கெடுக்கிறீங்க. ஆக்சுவலா உங்க அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஐயா வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதே கம்பெனில 2000 எண்டில் நான் அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்தேன். அப்ப வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஹைடெக் சிட்டி ஓபன் பண்ணாங்க. அதனால இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் விட்டுட்டு அங்க போனாங்க. திரும்ப அதே போல அங்க இருந்து இங்க நம்ம ஊர்ல ஐடி பூம் ஆன உடனே அங்க இருந்து இங்க கொண்டு வந்தாங்க. இப்ப திரும்ப ஆந்திர பிரதேஷ்ல பூம் ஆக போகுது. இதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இது. வேற ஒன்றும் இங்க வந்து வேலை இல்லை அப்படிலாம் கிடையாது. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க வந்து ஒரு இடமும் இது போல மாறிக்கிட்டே போறாங்க. இவங்க சொல்றது வந்து இதெல்லாம் சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இதே ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தா இந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. புதுசா வர டெக்னாலஜி படிக்கணும், அவ்வளவுதான். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் இருந்தது. இப்ப இவர் சொல்றாரு கிளவுட்னு சொல்றாரு. அதே போல நாளைக்கு வேற ஒரு டெக்னாலஜி வரும். அதுல வரதுக்கு அந்த ஆரம்ப நிலையில என்ன சம்பளம் கொடுக்க முடியுமோ அதை தான் இவங்களுக்கு தர முடியும். இப்ப ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க புதுசா ஒரு இதுவை படிச்சுட்டு வந்து அதே சேலரி அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ண வேண்டியது, ப்ரெஷர் எடுத்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. இன்னொன்னு என்னன்னா, இந்த கம்பெனில ரெக்ரூட் பண்ணும்போது அவங்க எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு 3வது கம்பெனி மூலமா உள்ள எடுப்பாங்க.
அந்த மூணாவது கம்பெனி யாரோட இதா இருக்குன்னா அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய டாப் மேனேஜ்மெண்ட் யாரோ அவங்களுடைய வைஃப் பேர்ல அந்த கம்பெனி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனில இருந்து வெளியில அனுப்புறதும் ஈஸி அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுக்காக தான் அவங்களே சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்பாடுலாம் அடிக்கடி ரெக்ரூட் பண்ணும் வெளியான. உங்க அழைப்புக்கு நன்றி. இப்போ நீங்க சொல்ற அந்த நிறுவனத்தில் தான் வேலை பார்க்குறேன்னு சொல்றாரு. நாம எந்த நிறுவனத்தின் பெயரையும் சொல்லலை. அப்படின்னா எத்தனை பேர் எத்தனை நிறுவனங்கள்லேருந்து அனுப்பப்படுறாங்களோ, திரைமறைவில் இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கலாம். இதில் அபிலாஷா, யதார்த்தத்தில் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஊழியர்கள் அழைப்பு வந்தால் செல்ல தயங்கும் அஞ்சும் ஒரு அறை என்றால் அது அந்த ஹெச்ஆருடைய அறையாக தான் இருக்குது. அதில் இந்த ஐடி துறையில் அந்த அப்ரைசல்ங்கிறதே ஒரு போலி, ஒரு பொய்யாக இத்தனை பேர் வேணும், அதுக்கு பண்ணுங்க, கிரேட் குறைச்சிட்டாங்க, இப்படி போய் குறைச்சிட்டீங்களேன்னு ஒரு எக்ஸிட் இன்டர்வியூ ஏதோ ஒரு பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை, அடுத்த முறை உனக்கு நான் போட்டு தரேன் ஏதோ சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஆனால் அதுவே தான் வேலைக்கு உலை வைக்கக்கூடிய மிக முக்கியமான தாளாக அது மாறி போயிடுது. ஹெச்ஆர் கிட்ட ஒரு எக்ஸிட் இன்டர்வியூங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல இல்லை. நீங்க 2 மாதங்கள்ல வெளியேறிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரை ஒரு தனிப்பட்ட ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மென்பொருள் நிறுவனத்தை வேலைக்கு வைத்திருப்பதும் அபாயம். ஐடி துறையில நீங்க போயிருங்கன்னா அடுத்த நாளே போயிருங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த உளவியல் சிக்கல்களை நிர்வகிக்க வேண்டிய அந்த மனிதவளத்துறையோ இதெல்லாம் அந்த ஐடி துறையில ஒரு போலியானது தானா? இல்லை, ஹெச்ஆர் மோஸ்ட்லி வந்து கம்பெனி சைடு தான் அவங்க நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்க பொறுப்புகள் ஜாஸ்தி. ரெக்ரூட்டிங் சரி, அவங்கள வந்து ட்ரைனிங் சரி, எல்லாமே வந்து கம்பெனி சைடு ஜாஸ்தி. இவங்க வந்து எம்ப்ளாயி சைடு இருக்கவே எம்ப்ளாயர் சைடு தான் இருப்பாங்க. அதனால இதை அந்த துறையில ஆட்களை குறைக்கவே மாட்டாங்களா இந்த நிறுவனத்திலையும்? ஹெச்ஆர்லையா? அங்கேயும் குறைப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி அவங்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கும். அதனால அங்க குறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால அவங்க விசுவாசம்ன்றதை விட அது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் அதுதான். ஸோ யாரையாவது வேலையை விட்டு அனுப்பணும்னா நீங்க தான் அந்த பொறுப்பை எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைன்றனால அவங்க அழகா கூப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா கூப்பிட்டு அப்படிதான் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆமா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஹெச்ஆர் ரூம்ல இருந்து கால் வருதுனாலே எங்களுக்கு வந்து படபடப்பு வர ஆரம்பிச்சிரும், பதட்டம் வர ஆரம்பிச்சிரும், நைட்டு தூக்கம் வராது அங்க போயிட்டு வந்தா. ஏன்னா ஏதோ நரகத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல, அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கும். பயந்த சுபாவத்துல அவங்க இருக்கிறது தான். ஹெச்ஆர் நான் எதுவும் சொல்லல, இவங்களுடைய மனநிலை. ஏன்னா இது கேள்விப்பட்டு இதுக்காக மென்டலி அவங்க ஆன்டிசிபேட் பண்றாங்க இல்லையா, இதுதான் நடக்க போகுது அங்க அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை வந்து ஏதோ ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில அவங்க தள்ளப்படுறாங்க. அதோடைய இஃபெக்ட் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும். அது அன்னைக்கு நடக்கிறது மாத்திரம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எவ்வளோ டென்ஷன் ஆவாங்கன்னா, அடுத்த நாள் என்ன ஆக போகுது செலவுக்கு, அடுத்த மாதம் நம்ம டியூ எப்படி கட்ட போகிறோம், பிள்ளைங்களுக்கு என்ன படிப்பு செலவு பண்ண போகிறோம், இந்த மாதிரி கடகடன்னு ஓடும்போது they get into a trauma. அது அவங்கள மன ரீதியாக வந்து சைக்கலாஜிக்கலாக ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த இஃபெக்ட் வந்து நீங்க சொன்ன அந்த கால் பண்ணி கிளம்புங்கன்னு சொல்லும்போது வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாப் டிப்ரெஷன் சொல்றீங்களே, அதுலயே மாத்தி கேட்கிறேன், நம்ம ஒரு ஆள் மட்டும் இல்லையே, ஆயிரக்கணக்கான பேர் தானே அப்படின்னு ஒரு துணிச்சல் வந்துடாதா? இல்ல, வராது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் தனிச்சே இருந்துடுறாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூலே காம்படிஷன் ஆரம்பிச்சிடுது. யார் வந்து பெஸ்ட் உள்ள போறாங்க அப்படின்ற அந்த காம்படிஷன்லயே தான் த்ரூ அவுட் அவங்க இருக்காங்க. ஸோ டீம் ஒர்க்குன்றது கூட அந்த டீமுக்காக ஒர்க் பண்ணுறது தானே ஒழிய உள்ளுக்குள்ளே வந்து டீம் ஒர்க் இருக்கான்னு பார்த்தா மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியறது இல்லை, அவங்களோட சர்வைவல் எவ்வளோ நாளுன்றதே தெரியாத போது ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, தனிப்பட்ட முறையில் செல்ஃபிஷாக. அது வந்து அவங்கள ஒரு டிரைவ் பண்ணிகிட்டே இருக்குது, அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு. ஸோ ஒரு வேலையை விட்டு போகிறோன்றப்ப இத்தனை பேர் போகிறாங்களேன்றது இருக்காது. ஐயோ இப்போ நான் திருப்பி மறுபடியும் காம்படிஷனுக்குள்ளே இறங்கணுமே, எல்லாருக்கும் வந்து உத்தரவாதம் இல்லையே ஒரே நேரத்துல ஒரே இடத்துல வேலை கிடைக்கும்னு, நான் மறுபடியும் நான் ஓடணுமே அப்படின்றது பயம் இருக்கதா. ஊதியம் தான் நிறுவனத்துக்கு பிரச்சனைனா உங்க ஊதியத்தை இவ்வளவு குறைக்கிறோம் சம்மதமான்னு கேட்கலாமா இல்லையா? இல்ல, அது மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வரும்போது உங்களுக்கு பல மடங்கு கம்மி சம்பளத்துல ஆள் கிடைக்கிறாங்கன்றப்ப, பிளஸ் அவங்க அப்டேட்டடா இருக்காங்கன்றப்ப எதுக்காக அவங்க வந்து அதிக சம்பளம் கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. சரி, போறதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க ஊழியர்கள். ஆனால் இந்த பொய்யான அப்ரைசல், தனிப்பட்ட முறையில சமாதானப்படுத்துதல், நீ திறமை குறைவு உன்னை வெளியில அனுப்புறோம்னு இப்ப சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தரும். இதற்கு பதிலாக நாங்க ஊதியத்தை குறைக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம், அதனால தான் உங்களை வெளியில அனுப்புறோம்னு சொன்னா வேற வேலைக்கு போகும்போதாவது அது பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? நிறுவனம் இதுல ரெண்டுல எதை சூஸ் பண்ணணும்? நிச்சயமா வந்து நல்லபடியா சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி, இங்க இருக்க சூழல் சரியில்லை பட் நீ வெளியே போனா நல்லாவே பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறது தான் சரியான முறை தார்மீகமா பார்க்கும்போது. ஆனா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இட்ஸ் பீன் பிராக்டிஸ்ட். அதனால அப்படிதான் பண்றாங்க அப்ரைசல்ல. ஏன்னா அவங்க நாளைக்கு தேர் ஆன்சரபிள் இல்லையா, ஏன் அனுப்பிச்சிங்கன்னு யாரும் கேட்டா அவங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக அவங்க அது பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. இதை எப்படி அவங்க தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் விஜயகுமார்?
இப்போ வேலையை விட்டு அவர்கள் அனுப்பப்படும் போது எப்படி சொல்லி அனுப்புகிறாங்க? அப்ரைசல் மட்டும் சொல்கிறது இல்லைங்க, ஃபோர்ஸபிள் ரெசிக்னேஷன். நான் வந்து வேறு குடும்ப வேலை காரணமாக வேறு வேலைக்கு போகிறேன். திரு சீனிவாசன் சொன்னார் இல்லைங்களா, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறாங்கன்றது அதில் பாதி முக்கால்வாசி போய்த்தாங்க. ஏன்னு சொன்னால் ஃபோர்ஸபிள் ரெசிக்னேஷன் வாங்குறாங்க, கட்டாயப்படுத்தி நான் வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி எழுதி வாங்குறாங்க. அப்படி எழுதி வாங்குவது மூலமாக ஒரு மாயையை உருவாக்குறாங்க. ஊழியர்கள் எல்லாம் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டாயப்படுத்துதலுக்கு எப்படி இவங்க இணங்குறாங்க? இளைஞர்கள் துணிச்சல் இருக்காதா? பயம். ஏன்னா சொன்னால் ஏதாவது எந்த ஊழியராவது எதிர்த்து கேட்டால், முரண்பட்டால் அவங்கள நாஸ்காம் பிளாக் லிஸ்ட்னு ஒரு கருப்பு பட்டியல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கருப்பு பட்டியலில் இணைச்சிட்டாங்கன்னா அந்த ஊழியர் தன் வாழ்நாள் முழுக்க வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாதுங்க. அந்த நிறுவனங்களுக்கிடையே அவ்வளவு பெரிய கூட்டமைப்பு வலைப்பு நிலை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ வேலையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி ஒரு அச்சம் இருக்கின்ற போது, இனி ஒரு வேலையே கிடைக்காது என்ற அச்சம் இருக்கின்ற போது நவீன அடிமைகளாக ஒயிட் காலர் ஸ்லேவ்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க, மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த அச்சம் மட்டும் அவர்கள் இல்லை என்றால், பிளாக் லிஸ்ட்டு, நாஸ்காம் பிளாக் லிஸ்ட் என்ற ஒரு லிஸ்ட்டு இல்லை என்று சொல்லப்பட்டால், அடுத்த நிமிடமே இந்தியாவில் இருக்கின்ற 30 லட்சம் ஐடி ஊழியர்களும் ஒரு அமைப்பாக தங்கள் உரிமைகளை வாங்குவதற்காக, தங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்காக கண்டிப்பா அவங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இதுல அரசு தலையிட வேண்டும் என்பது போல தெரிகிறது. கண்டிப்பா இதற்கான தீர்வுகளை நீங்க முன்வைக்கிறதுக்கு இப்ப நேரம் இருக்கு. முதல்ல நீங்க சொல்லுங்க. முதலாவதாக இந்த ஊழியர்களுக்கு பணி உத்தரவாதம், ஜாப் செக்யூரிட்டி வழங்கப்பட வேண்டும். நியாயமாக திறமை குறைவு இருந்தால், நியாயமாக திறமை குறைவு இருப்பது, அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த அப்ரைசல் சிஸ்டம் ஒழிக்கப்பட்டு உண்மையான திறமையை மதிப்பீடு செய்வதற்கான புதிய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போது இருக்கின்ற அப்ரைசல் சிஸ்டம் என்பது எவ்வளவு பேர் ஆட்குறைப்பு செய்ய போகிறோம் என்பதை முடிவு செய்து கொண்டு அதற்கேற்ப தலைகளை எண்ணுவது. ஆகவே வந்து இந்த அப்ரைசல் சிஸ்டத்தை முழுமையாக ஒழித்துக்கிட்டு மாற்று நல்ல திட்டம் நீங்க வச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. அவர்களாக பார்த்து உருவாக்கினால் தானே ஆயிற்று. இல்லை, ஏன்னு சொன்னா இந்த ஊழியர்களுக்கு திறமை குறைவு என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஊழியர்கள் 10 ஆண்டுகளாக இந்த துறையில் இருந்து எல்லாவித அனுபவத்தையும் பெற்றிருப்பவர்கள், எல்லா அறிவையும் தினத்தோறும் தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஒருவேளை நிர்வாகம் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஊழியர்களுக்கு அது தேவையாக இருக்கின்றால் அதற்கான பயிற்சி நிறுவனங்கள் அவர்களே வைத்திருக்கிறார்கள். நாம் இப்போது விவாதத்திற்கு வைத்திருக்கின்ற அந்த நிறுவனமே பல பயிற்சி நிறுவனங்களை வைத்திருக்கிறது. இவ்வளவு ஊதியம் தர முடியல, என்ன செய்யறது? ஊதியம் என்பது இங்கு பிரச்சனை அல்ல. ஏன்னு அவங்களுக்கு பிரச்சனை, அந்த ஊழியர்கள் அப்படி சொல்லவில்லை. அதற்கு மாறாக இந்த ஊதியம் உனக்கு தரப்படும், உங்களுக்கு தரப்படும் என்று கேம்பஸ் இன்டர்வியூ கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலிருந்து அவருடைய கண்ணோட்டத்தை அப்படி உருவாக்கி இப்போ வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதில் குறைவான ஊதியம் பெறுபவர்களும் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். பல கிரேடுகளை வேலை செய்கிறார்கள். சரிதான் சார், இன்னைக்கு தேதிக்கு எங்களால் இந்த ஊதியம் தர முடியல, என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதே நிறுவனங்கள் தங்கள் லாபம் என்ன, தன்னுடைய நிறுவனத்தின் உண்மையான லாபம் என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ஆகவே அவர்கள் லாப விகிதத்தில் குறையக்கூடாது, லாபத்தில் ஒரு ரூபாய் கூட குறையக்கூடாது, லாபம் அப்படியே நிலைத்து நிற்க வேண்டும். ஊழியர்கள் மட்டும் வந்து அவருடைய ஊதியத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப கூடுதலா இருக்கிறதா தான் சொல்றாங்க வெளிப்படையா. பட் இதுவே நீங்க நம்பலையா? உண்மையான தொகை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? லாபத்தை பற்றி தொகை என்பது நிறுவனங்கள் தெரிவிக்கின்ற தொகை கூட பல்வேறு விதமான சந்தேகத்தை எழுப்புகின்ற தொகையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட லாப விகிதம் கூட 30% தாண்டி இருக்கிறது என்றால் உண்மையாகவே ஆய்வுக்கு போகும்போது இந்த லாபம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கருதுகிறோம். அரசு என்ன செய்யணும்? இல்லை, அரசின் தலையீடு நிச்சயமாக தேவைப்படுகிறது. முதலாவதாக ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய தொழிலாளர் சட்டங்கள், தொழிலாளர் நலச்சட்டங்கள் அனைத்தும் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். முக்கியமாக ஊழியர்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற உரிமை, சங்கம் சேர்கின்ற உரிமை, அந்த சங்கம் சேர்கின்ற உரிமையை இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா சிறப்பு பொருளாதார மண்டலம் மறுத்து வருகிறது. இது தேச விரோத நடவடிக்கை, சட்டவிரோதமான செயல். ஆகவே இந்த ஊழியர்கள் தாங்கள் ஒரு சங்கமாக அமைந்து அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக கூட்டுப்பேர உரிமையில் கூட்டுப்பேர உரிமையை நிலைநாட்டுவதற்கான அது விடிவா இருக்கும் சொல்றீங்க. கண்டிப்பாக நிறைவு கருத்து. இல்லை, இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் எல்லாரும் போய் அந்த கோர்ஸ்ல விழுந்தது தான். இப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரி வந்து எல்லாம் சஃபர் பண்றாங்க. அந்த உளவியல்ல இருந்து மாத்தணும், அங்க இருந்தே மாத்தணும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இது தெரிஞ்சுதான் இதுக்குள்ள வராங்க, வெளியில இருந்து தெரியும். இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா எப்ப வேணாலும் கொடுக்காம போவாங்க அப்படின்றது தெரியும். ஆனா மற்ற ஃபேன்சிக்காக உள்ள வராங்க. ஒன்று சொசைட்டில இருக்கிற அந்த ஒரு ஃபேமுக்காக, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு கிளாமருக்காக, இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக வராங்க. ஆனால்
இதையெல்லாம் தாண்டி உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் இறங்குறீங்கன்னா அதுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இறக்குறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு உங்களுடைய செலவு வழக்குகளை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஓவர் தாம் பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து மேபி கொஞ்சம் அக்ரிகல்ச்சரல் சைடு ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு ட்ராக்கையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதுலேயும் பண்ணோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரே தப்பு தான் பண்ணுறாங்க. இன்னைக்கு காசு வருது செலவு பண்ணிடலாம், நாளைக்கு பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த நிறுவன உரிமையாளர்கள் தரப்பில் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையா? இருக்கு, ஆனா அது எவ்வளவு தூரம் பாசிபிள் எனக்கு பிராக்டிக்கல்னு தெரியல. அதாவது ஹெச்ஆர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஒரு கமிஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய அப்ரைசல் வந்து உண்மையா அப்படின்றத கவர்ன் பண்ணலாம். அதன் மூலியமா உண்மையிலே வந்து இது செல்லுபடி ஆகுமா, உண்மையிலேயே அப்ரைசல் அடிப்படையில தான் அனுப்பப்படுறாங்களா அப்படின்றத நம்ம சூப்பர்வைஸ் பண்ணலாம். திரு சீனிவாசன், அதாவது இந்த பிரச்சனையை வந்து ஒரு நேர் கேட்டார், இவ்வளவு பொறியியல் கல்லூரிகள் இவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறாங்க, அதுதான் இந்த மனநிலைக்கு காரணம். ஆமாம், ஏன் இவங்களை இதெல்லாம் இவர்களெல்லாம் தகுதி இல்லை என்று அனுப்புகிறாங்கன்னா, இன்னும் டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி அவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இவர்களை அனுப்பக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு ஒரு அந்த மனநிலை வருது. இந்த வெளியே அனுப்பவர்களுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடலாம், இல்லைன்னு தப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இதை 360 டிகிரி அப்ரோச்சில் எல்லா அளவுலையும் பார்க்கணும். இது இவர்கள் போவதை மட்டும் தடுப்பதாகவோ, இன்னைக்கு இந்த பிரச்சனையை இன்னைக்கு வாத பிரச்சனையாக வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அந்த தொழிலாளிகள் அரசு உத்தரவாதமும் வேணும், அதிக சம்பளமும் வேணும். இந்த முரண்பாடுகளில் தான் இன்றைக்கி இந்த சிக்கல். அப்போது அந்த உத்தரவாதமான ஒரு சம்பளம் இருந்துக்கிட்டு அதிகமான சம்பளமும் வேணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க நிற்கிறதுனால தான் இந்த சிக்கல் வருது. இப்போ இதில் சப்ளையில் ஏதாவது செய்ய முடியுமா? இவ்வளோ கல்லூரிகள் இவ்வளோ பேர் அனுப்புகிறாங்களே, அவங்க என்ன செய்ய முடியும்? இப்போது இது வந்து அந்த பொருளாதார என்பது ஏற்ற இறக்கத்தை சார்ந்தது. அப்போ அந்த பொருளாதார ஏற்ற இறக்கம் வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்னே சொல்லலாம், நிகழ தான் செய்யும். அந்த வேகத்துக்கு, பொருளாதாரனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்குற அளவு தான் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பமும் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ இவர் சொன்னார் 10 ஆண்டுகளாக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் தகவல் தொழில்நுட்பம் பொறுத்த வரைக்கும் நான் 10 ஆண்டுகளாக வேலை பார்த்தேன் என்பது ஒரு தகுதி என்பது எடுத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இது லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி இன்றைக்கு இளைய சமுதாயம் எவ்வளோ இலசாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் புதிய தொழில்நுட்பம் இருக்குது. 10 ஆண்டுகளாக வேலை பார்த்தவங்ககிட்ட இருக்கிற தொழில்நுட்பம் குறைவாக தான் இருக்குது. ஆளுமை வேணால் அதிகரித்திருக்கலாம், சில பக்குவ நிலை பெற்றிருக்கலாம். இதைத்தான் அவங்களும் சொல்றாங்க, ரத்தம் சத்தமிடும் வயதில் இருப்பவங்களுடைய இளமையெல்லாம் உறிஞ்சி விட்டு சக்கையை மட்டும் வெளியில போட்டுறாங்க. 40 வயசுல எல்லாரையும் அப்படி செலுத்துவதில்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த பிரச்சனையை எப்படி கையாளும் அப்படின்னா, இவர்களை மட்டும் பார்க்கறது இல்லாமல் இதை ஒட்டுமொத்த தீர்வாக பார்க்க வேண்டும். அப்போ அந்த கேம்பஸ் இன்டர்வியூலேருந்து இந்த ரிட்ரெஞ்ச்மெண்ட் ஆர் வாட் எவர் த நேம் யூ கால் இட், அந்த முழுமையாக இதை கையாளணும்னா அரசோ இல்லை ஒரு தன்னார்வ நிறுவனங்களோ, முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர்கள், தொழிலாளிகள், இவர்கள் எல்லா பிரச்சனையும் இதை ஒருங்கிணைத்து செய்தோம் என்றால் ஒரு சமுதாய பொறுப்பும் இருக்கும். பொதுமக்கள் பார்வையிலும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களா அவங்க நம்மளோட மேலே அவர்கள் குறித்து நாம் எப்படியும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை இந்த மனநிலை இருக்குது. இது அப்படி அல்ல. அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனை என்பதை விட இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த எண்ணிக்கையை பார்த்தால் அரசு நிச்சயம் கவனிக்க வேண்டும். உங்களோட வருகைக்கு மிக்க நன்றி. நாளை மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் ஆய்வுக்களத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.